வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நான் மாற்றுக்குரலில் ஷார்ட் அண்ட் கண்டென்ட்டாக ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். நம்ம நிறைய பேசியிருக்கோம், நீங்களும் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. இப்போ நான் சொல்ல போகிற செய்தி, அமெரிக்கா தற்போது எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்ன, இந்த போர் முடிவுக்கு வருமா? முதல்ல நீங்கள் புரிந்துக்கிட்டா, அமெரிக்காவை பொறுத்தவரை முகமெல்லாம் உடைந்து நாடியெல்லாம் செதறி துண்டு துண்டாக கெட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அதே நிலையில் அமெரிக்கா அந்த போரில் உருக்குலைந்து போயிட்டு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இரண்டாவது விவகாரம், அமெரிக்கா இந்த அவசரப்பட்டு இப்போ ரெண்டாவது பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானை அவர்கள் அதிகமாக தூண்டுவதன் காரணம், பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய கையால் அவனுடைய டான் ஏஜென்ட் அல்லது அவனுடைய கூலிப்படை அந்த மாதிரி ஒரு நாடு தான் பாகிஸ்தான். பாகிஸ்தானை போட்டு ஏதாவது ஒன்று செய்யடா, போரை நிறுத்து அப்படின்னு தூண்டி விடுற காரணம் ஏன்? ஏற்கனவே முதலாவது பேச்சுவார்த்தையில் வைக்கப்பட்ட அதே சொல்லாடல்கள் தான் இப்போது வைக்கப்படுது. ஏற்கனவே முதலாவதுல சொல்லப்பட்ட அதே சொல்லாடல்கள் தான் இப்போது வைக்கப்படுது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இப்போது பாகிஸ்தானுடைய அசீம் முனிரை ரொம்ப வேகமாக அவங்க அனுப்பி சமாதானத்துக்கு தூதுவிட்டு நேற்று ஈரானில் அப்பாஸ் அராக்சியை அவர்கள் சந்தித்திருக்கிறார். ஒரு விஷயம் உண்மை சார், இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசம் இருக்கும் வரை, அந்த தேசத்தோடு நட்புறவோடு பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ற ஒரு தலைவன் இருக்கும் வரை, இஸ்ரேலிலும் நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள், அமெரிக்கா ஒருபோதும் இந்த தீர்வை எட்ட முடியாது. அதற்கு ஒருபோதும் இப்போது ஈரான் அடிபணியாது என்பதுதான் கள யதார்த்தம். சரி, இப்போ நேற்று பேசினீர்களே, அதில் ஒரு 5 பாயிண்டை எடுத்துக்கிடுவோம். அணு ஆயுத என்ரிச்மெண்ட் குறித்த அமெரிக்காவின் பதில் ஒன்றுமே இல்லை. அதை எங்கள்கிட்ட கொடுக்கணும் பிளாக் கேட்குறது. 27 பில்லியன் எங்களை நாசப்படுத்தினதுக்கு நஷ்டம் கேட்டாங்க, அதையும் கொடுக்க மறுத்தார்கள். முடக்கப்பட்ட சொத்துக்களை ஈரான் கேட்டது, பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்று சொன்னது. அதே போன்று இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் நடக்கிற போர், லெபனானுடைய பிரச்சனைகளை இன்க்ளூட் பண்ணி பேசி சமாதானம் வரணும் என்று கேட்ட எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு இப்போ ரெண்டாவது பேச்சுக்கு 4 நாள் கழிச்சு வரீங்களே, ஏன்? இன்னைக்கு 16ஆம் தேதி பேச்சுவார்த்தை. ஏன்னு கேட்டால், அமெரிக்காவின் திட்டம் இப்போது தற்காலிகமாக மௌனியாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தத்தின் மூலம் அவர்கள் தங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்வதற்கு நேரம் கிடைக்குது. நம்ம தொடர்ந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கான நேரம், அதில் கொஞ்சம் இந்த ஃபேஸ் கிளீனர்லாம் வச்சு அப்படி முகர்லாம் தொடச்சி அப்படி ஜம்முன்னு இருக்கிறதுக்கான ஒரு கால அவகாசத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்கிறதன் விளைவுதான் வரக்கூடிய 21ஆம் தேதி, இன்றைக்கு 16 வியாழக்கிழமை, அடுத்த வாரம் முதல் வேலைகளிலே அந்த 21ஆம் தேதியை நாம் அடைந்து விடுவோம். செவ்வாய்க்கிழமை அநேகமாக வருது. அதுக்குள்ள ரெண்டாவது பேச்சுவார்த்தை ஏன் வைத்து விட்டேன்றால், நிரந்தரமாக இந்த போரிலிருந்து நான் தப்பி ஓடிவிட வேண்டும் என்று அமெரிக்கா தன் முகத்தை எல்லாம் கட்டு போட்டு கொண்டு வந்து நிற்கிற ஒரு போர் வீரனாக கேவலப்பட்டு நிற்கிறதுங்கிறது நான் சொல்லலை, உலகம் முழுவதும் சொல்லப்படுகிற உண்மை. ஈரான் வலுவாகி கொண்டிருக்கிறதா? சீனா ஈரான் பக்கம் போய்விட்டதாமே, சீனா அமெரிக்காவுக்கு ஒப்புக்கொண்டு விட்டதாமே, இப்படி பல செய்திகள் வருகிறது. சீனாவை பொறுத்தவரை முழுமையாக ஈரான் இந்த போரில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ரஷ்யாவை பொறுத்தவரை உக்ரைன் போரில் எனக்கு தெரிந்த துரோகத்தை நான் இதன் மூலம் பழி வாங்குவேன். கஸ்பியன் கடல் என்கின்ற 5 நாடுகளுக்கு மட்டுமே உரித்தான ஒரு கடல் ஒன்று இருக்கிறது. அதில் கஜகஸ்தான், அசர்பைசான், அதே போன்று துர்க்கமிஸ்தான், ஈரான், ரஷ்யா, இந்த 5 நாடுகளை தவிர
அந்த கடலுக்குள் யாரும் வர முடியாது. இந்த ரீஜனுக்குள்ள இந்த 5 நாடு தான், மத்தியில் ஓடுகிற கடல் தான் இது. 6வது நாடுக்கு நோ ஸ்கோப், இங்க வரக்கூடாது. இந்த கடல் பிராந்தியத்தில் வழியாக ஏராளமான நவீன ஆயுதங்களை சீனா, வடகொரியா கப்பல்களிலே ரஷ்யாவுக்கு அனுப்பி, ரஷ்யாவிலிருந்து தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் 2 பக்கமும் சுவருக்கு மத்தியில் மறைக்கப்பட்டதாக அங்கு போய் சேர்ந்து விடுகிறது. கஸ்பியன் வளைகுடா வழியாக எப்படியெல்லாம் சரக்கு போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் 1. 2வது, நேற்று வந்த தகவல், சீனா தனது செய்மதி ஒன்றை, எர்த் ஐ அப்படிங்கிற ஒரு செய்மதியை ஷங்காய் பேஸ் சென்காம் மூலமாக, கட்டுப்பாட்டு நிலையத்தின் மூலமாக அமெரிக்கர்களை உளவு பார்க்க ஐஆர்ஜிசி கையில் கொடுத்து விட்டார்கள். இப்ப நீங்க இவ்வளவு அடியடிச்சாலும் இந்த போர் ஈரான் மட்டுமல்ல, ஈரான் நடத்துகிறது. ஈரான் நடத்தினால் ஈரானுக்கு பின்னணியில் இருக்கிறவர்கள் இவ்வளவு பெரிய வல்லமைகள். அமெரிக்கா இந்த போரில் தனித்து விடப்பட்டதன் நோக்கம், அவன் கூட யாருமே இல்லை எக்ஸப்ட் பெஞ்சமின் நித்தானியாகு மட்டும்தான். இஸ்ரேல்லே பல பேர் கிடையாது. ஏன்னா இது இஸ்ரேலுக்கு ஆபத்துங்கிறத அந்த மக்கள் உணர்ந்திருக்கிறான். இதற்கு இடையில் இப்பொழுது நமக்கு கிடைத்த தகவல், 30 ஆண்டுகள் என்ட்ரி செய்யக்கூடாது, அணு ஆயுத கேக்கே வைக்கக்கூடாதுன்னு சொன்ன அமெரிக்கா இப்போ 20 வருஷம் மட்டும் பண்ணாதப்பா அப்படின்னு இறங்கி வந்திருக்கான். இப்போ ஈரான் சொல்கிறான் 5 வருஷம் வேணா உனக்கு டைம் தரேன், அதுக்கு மேலே கிடையாது. அதுக்குள்ளே 270 பில்லியன் எனக்கு தரணும். நீ மட்டும் இல்லை, உன் கூட சேர்ந்த சவுதி அரேபியா, பஹ்ரைனு, கத்தரு, அதே மாதிரி UAE, எல்லா நாடும் அநியாயமாக என் மீது அழிச்சிங்கல்ல, அதுக்கு 270 பில்லியன் கொடுக்கணும் எனக்கு. அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக எழுதி கொடுக்கணும், வந்து தாக்க மாட்டோன்னு. இதெல்லாம் நிர்பந்தம். இந்த நிர்பந்தம் இருந்தால் மட்டும்தான், அதுவும் ஹெர்மூஸில் நான் கலெக்ஷன் பண்ணுவேன். இப்போ இதில் என்ன சிக்கல், நாளை மறுநாள் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் சிக்கல் ஹெர்மூஸ் தான் சிக்கலாக இருக்குது. ஏன்னு கேட்டால், ஹெர்மூஸில் அவன் பைபாஸ் கடல் வழியாக கட்டண வசூலை செய்தால் ஆண்டுக்கு 10 லட்சம் கோடி கிடைக்க போகுது. யாருக்கு? ஈரானுக்கு லாபம் மட்டும் 10 லட்சம் கோடி கிடைக்கும். இந்த 10 லட்சம் கோடி வைத்துக்கொண்டு அவர்கள் பெரிய திறமையாக வளர்ந்து விடுவார்கள். அவருடைய இராணுவ கட்டமைப்பெல்லாம் இதாயிரும். அதை தடுப்பதற்கு அமெரிக்கா முட்டுக்கட்டை போடுகிறது இப்பொழுது ஹெர்மூஸில். 2வது, சீன பொருளாதாரம் வளர்ந்துவிடும் என்பதை அமெரிக்கா ரொம்ப குழப்புகிறார்கள். ஆனால் சீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவை எவ்வளவு தாமதிக்க முடியுமோ இந்த போரின் வாயிலாக அவ்வளவு காலம் தாமதிக்க வைத்து அமெரிக்கா இதுவரைக்கும் 250 பில்லியன் லாஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பில்லியன்? 250 பில்லியன். இஸ் நியர் அபவுட் 27 லட்சம் கோடி ரூபாய் இந்த போரில் மட்டும். இவர்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் 5 லட்சம் கோடிக்கு மேல் லாஸ் ஆயிருக்கு. 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் கோடி. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. இன்னும் அமெரிக்காவுடைய பல கடன்கள், அமெரிக்காவுடைய வட்டி விகிதங்கள். அதனால் அமெரிக்காவோடு இனி எந்த காலத்திலும் செயல்படுவதை தற்போது இந்த போரில் நேட்டோ விலகிட்டாங்க. அதை இனி அவர்கள் எந்த காலத்திலும் சேர்க்க முடியாது. அரபு நாடுகளுடைய மறுபரிசீலனை தற்போது தொடர்கிறது. நாளை மறுநாள் பேச்சுவார்த்தையில் இந்த கோட்பாட்டிலிருந்து ஈரான் ஒருபோதும் விலகப் போவதில்லை. மீண்டும் சொல்கிறேன், அணு ஆயுத என்ரிச்மெண்ட்ஸை அவர்கள் திருப்பி கொடுக்க போவதில்லை. எல்லோ கேக்கை, ஹெர்மூஸை விடப்போவதில்லை. தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு 27 லட்சம் கோடி ரூபாயை திருப்பி கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள். உலக அளவில் இனி போர் நடக்காது என்கிற ஒரு செயல் திட்டத்தை, குளோபல் கேரண்டி அவர்களுக்கு எடுக்கிறார்கள். 5வது, ஹிஸ்புல்லா லெபனான் போரில் முழுமையாக நிறுத்தப்படுவதற்காக லிட்டானியன் ஆற்றுக்கரைக்கு வரக்கூடாது என்பதை கடும் சட்டம் போட போகிறார்கள். இந்த 5ற்கு மேல் 6வது,
7வது 8வது இன்னும் 4 கோரிக்கைகள் 10 வரைக்கும் இருக்கிறது. இது அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மறுத்தால், இப்போ அமெரிக்கா 10,000 பேரை கொண்டு நிறுத்தி வச்சிருக்கான். எல்லா இடத்திலும் அவர்கள் ஒரு ஜோடனை காட்டுவதும் வேடிக்கை காட்டுவதும் மிரட்டுவதும் தான், காரியத்தில் ஒன்றும் கிடையாது. நேற்று கொண்டு பேசினார், ஆட்கள் வருகிறது, படைகள் வருகிறது என்று. நேற்று மாலை அவர் சேர்ந்து விட்டார், நான் திறந்து விட போகிறேன், எனக்கு எல்லாம் ஒத்துழைத்து விட்டார்கள். யாரு? சீனா ஒத்துழைத்து விட்டது, ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. இது ஒரு சின்ன குழந்தைக்கும் தெரியும். சீனா ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதை அமெரிக்காவினுடைய ஒரு உயர்ந்த பிரைம் மினிஸ்டர் அல்ல, அவர் யார், ஜனாதிபதி நம்புகிறான் என்றால் அவரை விட மூடனே வேறு இருக்க முடியும் உலகத்தில். சீனாவினுடைய வைரியே அமெரிக்கா. அமெரிக்கா அந்த ஹெர்முஸ் தலங்களில் சீனாவுடைய பொருளாதாரத்தை நாசம் செய்ய பார்க்கறது. 45 லட்சம் கோடி ரூபாய் 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கு. இது கூட டொனால்ட் ட்ரம்புக்கு தெரியல. அவருக்கு தெரியலங்கிறது நமக்கு தெரியல. ரொம்ப மோசமான ஒரு ஃபூலிஷ் அமெரிக்கா பெற்றது. இன்றைக்கு கூட காலையிலே அமெரிக்காவிலிருந்து என்னோடு பேட்டி கொடுத்த ஒருத்தர் சொன்னார், இதுவரை இப்படி ஒரு இழிவான வரலாற்றில் ஒரு தலைவனை அமெரிக்கா பெறவில்லை, இனி பெறக்கூடாது என்று வருத்தத்தை தெரிவித்தார். அதற்கு பிறகு இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கான பாகிஸ்தானில் நடக்கப் போகிறது. பேச்சுவார்த்தையினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், முடிவுகள் எப்படி இருக்கும், அடுத்த செய்தியில் உங்களுக்கு நான் தெளிவாக தரேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.